ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து எங்களோட லென்த் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலேருந்து நோ நான்வெஜ், ஒன்லி வெஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னையோட நம்ம வெஜ் மெனு என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு எங்கள் வீட்டோட ஹைலைட்டே பாவக்காய் தான். பாவக்காவை நான் ஃப்ரை பண்ண போகிறேன், இல்லை பக்கோடா ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு டேஸ்ட்லேயுமே அது இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சைடாக வச்சிடலாம். நான் ரவுண்டாக சீடாகவே கட் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். அதை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இது ரொம்ப நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா இதில் இருக்க கசப்பு கொஞ்சம் வந்துடும். இந்த மாதிரி எல்லா பாவக்காயோட ஜூஸ் எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்புறமா இதுலேயே நான் கடலை மாவு, அப்புறமா மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், அப்புறமா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க, நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துனால உப்பை பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பக்கோடா ஷேப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பாடு கூட சாப்பிட சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவே இருக்கும். இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் மெனு என்னன்னா, வெஜ் மெனு என்னன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், பீட்ரூட் பொரியல், ஊறுகாய், அப்புறமா பாவக்காய் ஃப்ரை. கூடவே நான் மோர் குழம்பு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா மோர் குழம்பு சேர்த்துக்கலான்னு ஃபர்ஸ்ட் நான் அந்த மெனு எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், இதுதான் என்னோட லெண்ட் டேஸோட ஃபர்ஸ்ட் டே மெனு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெண்ட் பீரியடோட ஃபர்ஸ்ட் டே மெனு நீங்கள் பார்த்துட்டீங்க. நாளைக்கு இன்னொரு மெனுவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you again.